சாந்தி, என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, பிரம்மகுமாரிகள் வெளியில் ஹோட்டலில் எங்கேயும் சாப்பிட்றது கிடையாது. ஏன்? அதை பற்றியும் பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். பிராமணர்கள் சீரீஸில் பாபா சொல்கிறாரு, பிராமணன்னாலே சதா சுகமானவர்கள், சர்வ பிராப்தி சொரூபமானவர்கள். பாபா சொல்கிறாங்க, சதா நீங்கள் மகாதானி. பாபா எப்படி இருக்காரு? சதா மகாதானியாக இருக்கார், கருணை உள்ளமுடையவராக இருக்கார், அப்புறம் விஸ்வத்துக்கே கல்யாணக்காரியாக இருக்கார் பாபா. இந்த சன்ஸ்காரங்கள் தான் உங்களுடைய சன்ஸ்காரமும். அதனால் சுபாவம் மற்றும் சன்ஸ்காரம் சதா குஷிக்கான பிராப்தியை செய்ய வைக்குது. இந்த பாபாவோட சன்ஸ்காரம் சதா குஷிக்கான பிராப்தியை நமக்கு செய்ய வைக்குது. அதனால் ஒவ்வொரு பொக்கிஷத்தின் களஞ்சியங்களுக்கும் எஜமானர்களாக நீங்கள் இருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அப்பாவோட பொக்கிஷங்கள் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அதுவும் பொக்கிஷமும் எவ்வளோ அளவற்ற கணக்கிடவே முடியாத அளவுக்கு இருக்குது. அதனை நீங்கள் பயன்படுத்தணும் மற்றும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை நல்லா பயன்படுத்திக்கணும். பாபா இவ்வளோ பொக்கிஷங்கள் நமக்காக கொடுத்துருக்காரு. ஞானத்தோட பொக்கிஷம், இந்த சக்திகளோட பொக்கிஷம், குணங்கள், நம்மளுக்கான இந்த காலம், இந்த நேரத்துக்கான பொக்கிஷம், எவ்வளோ பொக்கிஷங்கள் பாபா நமக்காக கொடுத்துருக்காரு. அது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போது ஃபிசிக்கலாக ஒரு பணத்தை செலவு பண்ணுறோன்னா அது குறையும். ஆனால் இது நம்ம கொஞ்சோண்டு யூஸ் பண்ணோம், இந்த அமைதியோட சக்தியை நம்ம பயன்படுத்துகிறோம், பாபாவோட நினைவில் இருந்துட்டு ஆத்மா நல்லா உணர்ந்து அந்த அமைதியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது அது பல மடங்காக ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போது இந்த டைமில் மட்டும்தான், சங்கம யுகத்தில் அது பல மடங்காக ரிட்டர்ன் கொடுக்கும். ஒரு ஞான கருத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னா அதுவும் பல மடங்காக ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒரு பாபாவோட சேவைக்காக, ஒரு ஸ்தூலமாக இந்த பணத்தின் மூலமாக அது பாபாவோட சேவைக்காக, இல்லை ஒரு போகு செஞ்சு ஒரு பாபாவோட குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை லௌகீகத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதா இருக்கலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஆனால் அது கொடுத்தா அவ்வளோ பல மடங்காக அதிகமாகும். அதுவும் பிராமண ஆத்மாக்களுக்கு கொடுக்கும்போது அது மிக மிக பல மடங்காக ஆகும். அப்போது அந்த பணத்தை நல்லபடியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் பல மடங்காக தான் ஆகும். ஸோ இங்கே எல்லாமே பல மடங்காக ஆகும். ஆனால் உலகத்தில் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸ்தூலமான அந்த செல்வங்கள் எதற்காக சம்பாதிக்கிறாங்க? நல்லா சுகமாக உணவு சாப்பிடணும், நல்லா விதவிதமான உணவுகள் சாப்பிடணும், அப்புறம் அவங்க குடும்பம் ரொம்ப சுகமாக இருக்கணும். அதாவது எல்லாம் காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி நல்லா சோஃபா அது இதுன்னு நல்லா சுகமாக அப்படியே காரு பங்களான்னு வாழணும். அப்புறம் உலகில் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்ல, அதுக்காக தான் அவ்வளோ பணம் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு சுகம் மற்றும் குஷி என்ற உணவு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இது ஃபிசிக்கலான அதாவது செல்வம் கிடையாது, இது சூட்சமான செல்வம். இந்த செல்வத்தை நீங்கள் எவ்வளோ ஞான ரத்தினங்கள், இந்த ரத்தினங்களை சேமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதை நினச்சி உங்களுக்கு குஷின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்க இதெல்லாம் செலவு பண்ணி ரொம்ப அதுக்காக உழைச்சி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனாலும் ஹோட்டலில் அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அது தேகதாரிகள் சமைச்சது. அந்த தேகதாரிகள் அந்த தேக உணர்வுலேருந்து சமைச்ச உணவு
கவலை, துக்கம், பயம் இது மாதிரி இதுவும் கலந்துருது. அப்போ அதை சாப்பிடும்போது அவங்களுக்கும் வந்து என்னதான் பணம் இருந்தாலும் துக்கத்தையும் அவங்களும் அனுபவம் பண்ண வேண்டியதா ஆயிடுது. ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா குஷி உண்மையாகவே கொடுக்காது. ஆனால் இங்கே பாபா வந்து நமக்கு உண்மையான ஒரு செல்வத்தை கொடுக்குறாரு. உண்மையாகவே குஷி அவர் நினச்சாலே அவ்வளோ குஷி. அவரை ஆத்மான்னு உணர்ந்து நல்லா அப்பாவை நினைவு பண்ணுறோம். அந்த சுகத்தோட கதிர்கள் நம்ம மேலே ஆத்மா மேலே விழுவுது. அப்படியே அது ஒரு ஃபவுண்டைன் மாதிரி அப்படியே நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னா அவ்வளோ சுகம். ஒன்றுமே செலவே கிடையாது. சும்மா நினச்சதுக்கே அவ்வளோ சுகம். அவ்வளோ ஒரு அது அப்படியே என்ன சொல்கிறது, அது உணவு தானே, அது ஆத்மாவுக்கான உணவு. அதை நல்லா சாப்பிடுங்க. அப்புறமேட்டு பாபா சொல்கிறாங்க, நல்லா இப்போது பிரம்ம போஜன் சமைச்சு வீட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்பாவோட நினைவில் இருந்துக்கிட்டே அந்த திருஷ்டி கொடுத்துக்கிட்டே அப்பாவோட நினைவில் இருந்து அந்த சுகத்தோட அந்த வைப்ரேஷனை வந்து அந்த உணவுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே அதை சமைங்க. அதுக்கப்புறம் பாபாவுக்கு அதை வந்து படைச்சிட்டு அவருக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நம்ம நினச்சிக்கலாம். அதாவது இந்த காரியம் நடக்கணும் பாபா, இந்த விஷயம் நடக்கணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு இந்த சேவை நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சங்கல்பம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த போகை வந்து சாப்பிடணும். இந்த மாதிரி நல்லா என்ன சொல்கிறது, உணவு வந்து நல்லபடியாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வயிறுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பகவானோட புகழை வந்து பாடணும். பாபா வந்து இந்த ஞான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதை நிறைய பேருக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரி தான் பாடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மேலும் பிராமண குழந்தைங்களுக்கு பாப்தாதா வந்து உத்தரவாதமும் கொடுக்குறாரு. அது என்ன உத்தரவாதம்னா, நீங்கள் இந்த மாதிரி பாபாவோட நினைவில் இருந்து நல்லா போகெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிட்றீங்க. ஏன் ஹோட்டலில் சாப்பிட்றதுலன்னா அதுதான் காரணம், தேகதாரிகளோட உணவு. ஆனால் நீங்களே இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்க, பாபாவோட திருஷ்டி கொடுத்து சாப்பிட்றீங்கன்னா அதில் அவ்வளோ சக்திகள் நிரப்புறாரு பாபா. அப்போது பாபாவோட நினைவில் இருந்துக்கிட்டே சாப்பிடும் போதும் இந்த மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் அதோட வைப்ரேஷனும் கலந்துரும். என்னதான் முரளி கிளாஸாகவே இருந்தாலும் பாபாவோட நினைவில் இருந்துக்கிட்டே சாப்பிடும் போது அது இன்னமும் சக்தி அதிகரிக்கும். அந்த போகை வந்து நல்லா, அதாவது பாபாவோட அந்த ஆத்ம உணர்வுல இருந்தே சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் போது அது நம்ம பாபாவோட நினைவில் இருக்கிறது ரொம்ப சகஜமாக இருக்கும். ஸோ அப்போது அதுக்கு வந்து பாபா வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ உங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி மாற்றிருக்கீங்க இல்லையா, அதனால் வந்து இப்போ வெளியில் சில பேர் வந்து வெளியில் போக வேண்டியதாக இருக்கும், வெளி ஊருக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்பையும் கூட வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பிரதர்ஸ் இப்போது குமார்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குமார் இருக்கார். அவர் வந்து வேலை விஷயமா வெளியில் போயிருக்காருன்னா அப்போது அவர் வந்து என்ன சொல்ல, அந்த எலக்ட்ரிக் குக்கரை எடுத்துகிட்டு போயிட்டு அவரே வந்து சமைச்சு அங்கே சமைச்சு சாப்பிட்ருக்காரு. ஆனால் அது ஒரு 15 நாளைக்கு வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்கும். ஆனால் வந்து அதை குஷியாக அவர் அனுபவிச்சார். எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியலங்க. அவர் சொன்னது அதுதான். அது வந்து ஏன்னா அந்த உடல் தானே, உடல் உணர்வு தானே நமக்கு வந்து நான் வந்து இவ்வளோ தான் சாப்பிட்ணுமா, இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு அந்த உடல் தான் அந்த உணர்வை கொடுக்குது. அப்புறம் அந்த மனசுக்கு அந்த எண்ணங்களை கொடுத்து அந்த வலியை வந்து கொடுக்குது. ஆனால் அது உண்மையாக அதை வெளியில் சாப்பிட்றதுக்கும் இதில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அது வந்து ரொம்ப குஷியாக இருக்கும். நம்ம வெளியில் இப்போது நம்ம உறவில் இருக்கிறவங்க வந்து அவங்க வெளியில் சாப்பிட்றாங்க, ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி பாபாவோட நினைவில் இருந்து சாப்பிட்றோம். பாபாவுக்கு திருஷ்டி கொடுத்து சமைச்ச அந்த போகை வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக குஷியாக இருப்போம். அவ்வளோ நமக்கு வந்து வீணான எண்ணங்கள் வராது. அப்படியே பாபாவை நல்லா நினைவு பண்ண முடியும். அதுக்காக தானே நம்ம இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அவங்க பாருங்கள் டல்லாகிடுவாங்க. அது வெளியில் போனாலும் அவங்களுக்கு டயர்ட்னஸ்ஸாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படியே ஊக்கம் உற்சாகத்தில் அப்படியே குஷியாக இருக்கும். அப்போது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தியாகமே கிடையாது. அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு
அவங்களுக்கு வேதனையை தான் அனுபவிக்கிறாங்க, துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால பாபா வந்து உத்தரவாதம் கொடுக்குறாரு, பிராமண குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக பருப்பு சாதம் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்து கடைசி காலம் வரைக்கும் நல்லா விநாசமே ஆனாலும், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் போர் சண்டைன்னு நடந்தால் கூட, ஆனால் பாபா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பருப்பு சாதம், இந்த 2 ரொட்டியாவது கண்டிப்பாக கிடைக்கும். ஆசைப்பட்ட உணவுகள் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் ஆசைப்பட்ட உணவுகள், எனக்கு அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்ட உணவுகள் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு பருப்பு சாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 2 ரொட்டியாவது கண்டிப்பாக அதை வந்து பாபாவோட நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதனால் பாபா வந்து இதுக்கான உத்தரவாதம் கொடுக்குறாரு. கூடவே உங்களுக்கு யார் இருக்கா, கூடவே வந்து ஈஸ்வரிய குடும்பமும் இருக்குது. எவ்வளோ பெரிய குடும்பம் நம்மளோட குடும்பம். நம்ம என்ன தனியால் நம்ம மட்டும்தான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோமாண்ணே? உலகத்தில் எவ்வளோ பிராமண ஆத்மாக்கள், நம்ம பாபாவோட குழந்தைங்கள் எல்லாருமே இதே இதே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் பெயர் வந்து எவ்வளோ உங்களோடது வந்து பிரபலமாக இருக்குது. பாபா சொல்கிறாங்க, உங்களோட பெயர் வந்து எவ்வளோ பிரபலமாக இருக்குது தெரியுமா? இந்த கடைசி பிறவியில் கூட உங்களோட ஜட சித்திரத்தின் பெயரில் பல ஆத்மாக்கள் தங்களோட காரியங்களை வெற்றியாக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு உங்களோட பெயர் வந்து பிரபலமாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்து பாபா கூட இருக்கிறதுனால, இந்த ஒரு பிறவி இந்த சங்கம யுகத்தில் இருக்கிறனால, அடுத்து வரக்கூடிய அந்த துவாபர யுகத்துலேருந்து உங்களுக்கு இன்னும் வரைக்கும் கூட, இந்த கடைசி இப்போது உலகமே அழியக்கூடிய டைமு, இப்போ கூட வந்து உங்களோட கோவில் ஜட சித்திரத்திற்கு வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வராங்க. அவ்வளோ உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் தூய்மையாக ஆகிறதுனால எவ்வளோ உங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ நடக்குது. அதாவது தேவதைகளாகிய உங்களோட பெயரை பயன்படுத்தி அவங்களோட காரியம், அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதை வெற்றி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. கணபதியே நமஹ, அப்புறம் சரஸ்வதி பூஜை பண்ணுறாங்க, அதனால் வெற்றி அடைகிறாங்க. திரிபுர சுந்தரி, இப்படி அதாவது பாகல்முகி, இந்த மாதிரி நிறையா, அதாவது ஸ்ரீ சக்கரம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து உங்கள் பேரை சொல்லியே வந்து வெற்றி அடைகிறாங்க, அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது. அப்போ எவ்வளோ உங்களுக்கு இதனால் வந்து பிராப்தி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது. ஒரே ஒரு பிறப்புக்கு மட்டும் கிடையாது, உங்களோட பெயர் வந்து ஒரு பிறப்புக்கு மட்டுமா, முழு கல்பத்துலேயும் உங்களோட பெயர் வந்து பிரபலமாக தான் இருக்குது. அதனால் சுகமானவர்களாக, உண்மையான செல்வந்தர்களாக நீங்கள் தான் இருக்கீங்க. இந்த உலகத்திலே நீங்கள் தான் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, இப்போது பகவானோட நீங்கள் உண்மையாக வாழ்கிறதுனால நீங்கள் தான் உண்மையான செல்வந்தர்கள். இப்போது சாப்பாடு வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டது கிடைக்கலனா கூட, ஆனால் வந்து அதை சாப்பிட்டு உண்மையான குஷியை அனுபவம் பண்ணுறீங்க. அனுபவம் பண்ணுறவங்க, அதாவது அந்த சுகத்தை அனுபவம் பண்ணுறவங்க தானே உண்மையான செல்வந்தர்கள். அப்போ நீங்கள் எவ்வளோ உலகத்திலேயே ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு, உலகத்திலே அப்போ பணக்காரங்க நீங்கள் தானே. உலகத்துக்கே படி அளக்கிறவர் நம்ம அப்பா சிவபாபா, அவர் கூட நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போது கல்பத்திலே இந்த ஒரு டைம் மட்டும்தான் அது நடக்கும். துவாபரிகத்தில் கூட அது வந்து நடக்காது. அங்கேயும் வந்து பக்தி தானே பண்ணிகிட்டு இருந்தோம், நேரடியாக அவர் கூட வாழலை. ஸோ இப்போ நீங்கள் வாழ்கிறதுனால, அவர் கூடவே கடலோடே வாழ்கிறதுனால, ஆனந்த கடலோடே வாழ்கிறதுனால, அப்போது நீங்கள் வந்து வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் நீங்கள் தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்லாமா, எல்லோரும் வீட்டில் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, சில சூழ்நிலைகளில் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி நினச்சி பாருங்கள். நம்ம வந்து இது வந்து நம்ம கஷ்டப்படுத்திக்கிறதுக்காக கிடையாது, உண்மையாக சுகமாக வாழ்கிறதுக்காக. அதுக்காக இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். நீங்கள் பாபா சொல்கிறாங்க, இந்த பாபா கொடுத்த அந்த சர்வ சக்திகள்,
அந்த அஷ்ட சக்திகள் இருக்குது. எதையும் எதிர்கொள்ளணும். இதுக்காக தயக்கப்படக்கூடாது. வீட்டில் யாராவது என்ன நினச்சிப்பாங்களோ, நம்மளே வந்து சிம்பிளாக இப்போ வெளியில் போகும்போது சிம்பிளாக வந்து நம்ம லெமன் ரைஸோ இல்லை வந்து புளி சாதம் இந்த மாதிரி கூட நம்ம வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 2 நாளைக்கு கூட அது வந்து இதுவாகும். பழங்கள் வந்து அடிக்கடி நம்ம வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் இந்த டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு தியாகம் கிடையாது. எல்லாமே வந்து அடையக்கூடிய வாழ்க்கை. பாபாவோட சம்பந்தத்தில் வருவதன் மூலம் உங்களோட சம்பந்தமும் ரொம்ப சிரேஷ்டமாக ஆயிடுது. ஏன்னா உங்களோட ஜட சித்திரங்கள் ஒரு வினாடி சம்பந்தத்துக்காக எவ்வளோ அளவுக்கு உங்களோட ஒரு நொடி பார்வையை அந்த இதை பார்க்குறதுக்காக வராங்க. அப்போ எவ்வளோ சிரேஷ்டமான சம்பந்தம் பாபாவோட தொடர்பில் வர்றதுனால. தரிசனத்தின் அந்த சம்பந்தத்தின் கூடவே எவ்வளோ தாகத்துடன் இருக்காங்க. அதாவது நைட்டு ஃபுல்லாக இப்போ ஒரு திருவிழா வருது, பிள்ளையார் சதுர்த்தி, இந்த மாதிரி ஹனுமான் சாலிசான்னு சொல்லிட்டு அதை பாடிக்கிட்டே இருக்காங்க. பக்தர்கள்லாம் வந்து அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. ஒரு ஒரு கதையில் உண்மையாக நடந்தது. அது ஒருத்தர் வந்து ஹனுமான் பக்தர், அவர் அந்த ஹனுமான் சாலிசாவை பாடிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி. அப்போது வந்து என்ன நீ வந்து இப்படியே பாடிக்கிட்டே இருக்க, உனக்கு ஹனுமான் எங்கேருந்து ஹெல்ப் பண்ணுவார்? அவரை வந்து நிறைய பிரச்சனைகள் தான் அவருக்கு நிறையா வந்தது. அப்புறம் அவரை ஜெயிலில் கூட போட்டுட்டாங்க. ரொம்ப நல்லவராக இருந்தாலும் அவரை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் இருந்தாலும் அந்த ஹனுமான் சாலிசாவே பாடிக்கிட்டே இருந்தார். அப்போயும் கேட்குறாங்க, அப்போ கிண்டல் பண்ணி கேட்குறாங்க, எங்கே உங்கள் ஹனுமான் வந்து உன்னை காப்பாற்ற போகிறாரா என்ன? இல்லை ஹனுமான் சாலிசா நான் பாடும்போது ஹனுமான் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு அதை பாடுறாரு. அப்போது வந்து அந்த குரங்குகள் கூட்டம், அவர் பாட குரங்கு கூட்டங்கள் எல்லாம் வந்து அவர் முன்னாடி அந்த ஜெயிலுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து அது கத்துன்னு கத்துது. அதை பார்த்த அந்த இவர் வந்து அவரும் வந்து ஹனுமனோட பக்தராக ஆயிட்டார், அந்த ஜெயிலராக இருக்கக்கூடியவர். ஸோ அந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காங்க ஹனுமன் பக்தர்கள். அப்புறம் அம்மன் கோயிலுக்குன்னா திருவிழா வந்ததுன்னா அவ்வளோ அன்பு. அந்த அழகு குத்திக்கிறதுலேருந்து அவ்வளோ அன்பு, அவ்வளோ அந்த மனம் உருகி அவ்வளோ தரிசனத்தை, அதுவும் வந்து ஒரு நொடி அந்த தரிசனத்துக்காக அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க, கதறிக்கிட்டே இருக்காங்க. மற்றும் எதிரில் அப்புறம் செல்வதற்காக அந்த அந்த அவ்வளோ கூட்டத்துலேயும் அவ்வளோ நெரிசத்துலேயும் வந்து போய் அந்த எவ்வளோ பொறுமையாக இருந்து அந்த சிலையை தான் பார்க்க போகிறாங்க. அந்த ஒரே ஒரு சிலை தான் அது. சிலையாக இருந்தால் கூட அந்த ஒரு நொடி அந்த சம்பந்தத்துக்காக எவ்வளோ ஏக்கத்துடன் இருக்காங்க. ஒரே ஒரு எல்லையற்ற பாபாவுனுடையவராக ஆன காரணத்தினால இதெல்லாமே உங்களுக்கு எதற்காக கிடைக்குதுன்னா, பாபாவுடையவராக ஆகி அவரோட நினைவுலேயே நீங்கள் சுகமாக வாழ்கிற இந்த டைமுக்காக, இந்த நொடி, இந்த சங்கம யுகத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க. இதற்காக இவ்வளோ நடக்குது. பாபாவுடையவராக ஆன காரணத்தால் முழு உலக ஆத்மாக்களின் சம்பந்தமும் உங்களுக்கு ஏற்படுது. எல்லையற்ற குடும்பம் ஆகிடுது இல்லையா? முழு உலகமும் நம்மளோட குடும்பம் அப்படின்னு நம்ம தான் வந்து உணர்கிறோம். மற்றவங்க வந்து அந்தளவுக்கு உணர்றது கிடையாது. இது எல்லாமே என்னோட குடும்பம்தான், உலகமே என்னோட சொந்தம்தான் அப்படின்னு பாபா குழந்தைகள் மட்டும்தான் உணரவே முடியும். அப்போ எவ்வளோ பெரிய உலகம் உங்களுக்கு. அதனால் 4 விஷயங்களும் அழிவற்ற பிராப்திகளாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் சதா சுகமான வாழ்க்கை, பிராப்தி சொரூப இந்த வாழ்க்கையுடன் வாழக்கூடியவர்கள் தான் நீங்கள் உண்மையான பிராமணர்கள். இதனால் இந்த லௌகீக பிராமணர்கள் கூட அவங்க நம்ம நினைவு சின்னமாக தான் அவங்களும் அப்படி வாழ்கிறாங்க. அவங்களும் வந்து ரொம்ப தூய்மையான உணவு, அது கடவுளுக்கு படைக்கிறாங்க. அவ்வளோ தூய்மையாக இருந்து
அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இருக்க முடியுமோ அவங்க இருக்காங்க. உடல் அளவில் அவங்க இல்லைனா கூட அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸை பண்ணுறாங்க. அது யாருக்கு படைக்கிறாங்க? தேவிகளாகிய உங்களுக்காக படைக்கிறாங்க அந்த பிராமணர்களும். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து நம்ம குஷியாக இந்த வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய டைம். இந்த சங்கம யுகம் மட்டும்தான். பாபா வந்து இன்றைக்கி முரளியில் என்ன சொல்லியிருக்காருன்னு சிந்தனை பண்ணி பார்ப்போம். 20/5/2025 பாபா சொல்கிறாங்க, 21/5/2025 பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய அன்பு ஒரு பாபாவிடம் இருக்குது. பாபா உங்களுக்கு ஆத்மாவிடம் அன்பு செலுத்த கற்றுக் கொடுக்கிறார். சரீரத்தோடு கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஆத்மாக்கள் தான். எந்த முயற்சியின் மீது மட்டுமே மாயா வந்து தடை போடுது? மாயாவை வென்றவர்களாக ஆவதற்கான யுக்தி என்ன? பாபா சொல்கிறாங்க, நம்ம பாபாவோட நினைவு செஞ்சு நம்முடைய பாவங்களை அழிக்கணும். இப்போது இந்த முயற்சி வந்து செய்யணும். இந்த நினைவில் தான், ஏன்னா மாயாவும் தடையை ஏற்படுத்துது. தந்தை வந்து ஆசிரியராக நமக்கு வந்து மாயாவை வெல்வதற்காக யுக்தி வந்து சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஆசானை, இந்த உலகத்தின் மிக சிறந்த ஆசானை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை நினைவும் செய்கிறீங்க அப்படின்னு அந்த அவரை தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ நீங்கள் வந்து அப்போது குஷியில் இருக்கணும், முயற்சியும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மற்றும் நன்றாக சேவையும் செய்யணும். மாயாவை வென்றவர்களாக ஆகி நீங்கள் அப்புறம் ஆயிடுவீங்க. பாபாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால குஷியாக இருக்கணும். நீங்கள் இந்த கவலைப்படுறதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையிலேயே இனிமேல் வந்து கிடையவே கிடையாது. அதனால் ஏன்னா கூட இருக்கிறவர் சுகக்கடல், அவரை வந்து கரெக்டாக நினைவு பண்ணணும், சரியாக. அதாவது ஆத்மானு உணர்ந்து நான் வந்து ஜோதியாக இருக்கேன், நானும் ஒரு நட்சத்திரமான ஜோதியாக இருக்கேன், கண்ணுக்கு தெரிய மாட்டேன், ஆனால் வந்து ஆத்மா, நான் அழிவற்ற ஆத்மா அப்படின்னு அந்த உணர்வில் இருந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் பாபாவை வந்து அந்த அவரும் வந்து ஒளியாக இருக்கார், வைரமாக ஜொலிக்கிறாரு அப்படின்னு அந்த அவரோட நினைவுலேருந்து அந்த ரேஸ், அந்த சுகத்தோட ரேஸ் வந்து எனக்குள்ளே வருது அப்படின்னு அதை அனுபவம் கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து குஷி நமக்கு ஏற்படும். ஆனால் இதை செய்ய விடாமல் மாயா வந்து தடயமும் பண்ணும். ஓம் சாந்தி. பாபா வந்து சொல்கிறாரு, குழந்தைகளே, இது வந்து பாவம் நிறைந்த உலகம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. உலகத்தில் யாருமே இந்த அர்த்தத்தை வந்து புரிஞ்சிக்கலை. ஆனால் இப்போது நம்முடைய ஆத்மாவின் அன்பு பரம்பிதா பரமாத்மாவோட இருக்குது. அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் அப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு ஆத்மாவில் தான் இருக்குது, சரீரத்தில் கிடையாது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கவங்க வந்து சரீரத்து மேலே அன்பு காமிக்கிறாங்க, அவங்களோட சரீரத்துக்கு மேலே அன்பு காமிக்கிறாங்க. அதாவது அழகாக தெரியணும், அது வந்து அந்த சரீரத்தின் மேலே அன்பும் மற்றவங்களும் காமிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அன்பு வந்து நீங்கள் வந்து ஆத்மா கிட்ட தான் இருக்கணும். ஆத்மா வந்து உடலுக்கு உள்ளே தான் இருக்குது. அந்த ஆத்மா மீது மட்டும்தான் நம்ம அன்பு வைக்கணும். அது நம்மளோட ஆத்மாவும் சரி, மற்ற ஆத்மாக்களும் சரி. அதாவது நம்ம ஒரு ஆத்மா கிடையாது, நம்மளே வந்து ஒரு ஆத்மா தான். ஏன்னா இந்த சரீரம் வந்து அழிஞ்சிரும். அன்பு ஆத்மாவில் தான் இருக்கணும். இப்போ பாபா வந்து புரிய வைக்கிறாரு, உங்களுடைய அன்பு வந்து பரம்பிதா பரமாத்மாவோடு இருக்கணும். இப்போது இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஏன்னா எல்லாரோட ஆத்மாவும் இப்போது டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சிடு. அதாவது அவங்களும் வந்து சக்தி இழந்துட்டாங்க. முழுமையாக ஆனவங்க தான் நம்ம பிரம்மா பாபா, மம்மா, நம்மளோட தாதிகள், இவங்கெல்லாம் வந்து முழுமையாக ஆயிட்டாங்க. அதாவது பாபாவுக்கு சமமாக ஆயிட்டாங்க. அப்போது நம்மளும் பாபாவுக்கு சமமாக ஆகணும்னா அவங்க என்ன முயற்சி செஞ்சாங்களோ அதுபடி தான் பண்ணணும். அவங்க என்னென்னலாம் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணாங்களோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அவங்க யார் மேலே அதிகமான அன்பு வச்சாங்கன்னா ஒரு பாபா மேலே மட்டும்தான்.
ஏன்னா நீங்கள் இப்போ கண்ணால் பார்க்குறது எல்லாமே அழிஞ்சிரும். சரீரம் எல்லாமே வந்து விநாசமாயிடும் உலகத்தில். ஏன்னா விநாசம் அடைஞ்சால் தானே புது உலகமே வரும். அப்போது நீங்கள் இது மேலே அன்பு வச்சிங்க அப்படின்னா அந்த அழிஞ்சு போகுது. ஏன்னா அடுத்த நாளே அது வந்து இருக்குமான்னு டவுட்டு தான். அப்போது அது மேலே அன்பு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு துக்கம் தானே கிடைக்கும். அதனால் பாபா வந்து உங்களுக்கு நமக்கு வந்து இந்த யுக்தியை வந்து புரிய வைக்கிறாரு. அந்த யுக்தியை புரிய வச்சு புண்ணிய ஆத்மாவாக ஆக்குறாரு. நீங்கள் வந்து உண்மையான புண்ணியம் செய்யணும். சாப்பாடு போடுறது மட்டும் வந்து புண்ணியம் கிடையாது. அது வந்து உடலுக்கு, அதாவது அந்த சரீரத்துக்கு வந்து உணவு கொடுக்குறோம். ஆனால் ஆத்மாவுக்கு உணவு வந்து பாபாவோட இந்த ஞான முரளி தான். இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த முரளியை சொல்லி கொடுக்கணும். இல்லைனா வந்து ஆத்மாவுக்கு சக்திகளை கொடுக்கணும். உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்பாவோட நினைவில் இருந்து. ஏன்னா இந்த சரீரத்தை வந்து மண்ணில் தான் அது உருவாகுது. அது மண்ணுக்கு தான் போகும். அதை வந்து அந்த பாவங்கள் போகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இந்த கங்கையில் போய் குளிக்கிறது, தூய்மையாகணும் அப்படின்றதுக்காக அந்த மண்ணில் வந்து தேய்ச்சிக்கிறாங்க. அந்த குளிச்சுட்டு அந்த மண்ணை வந்து தேய்ச்சிக்க பாவம் போயிடணும் அப்படின்ட்டு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஆத்மா வந்து இந்த மண்ணாலலாம் பாவத்தெல்லாம் போக்கவே முடியாது. ஆத்மாவோட பாவம் எப்படி போகும்? யோக பலத்தின் மூலம்தான் போகும். யோக பலம், யோகா பண்ணால் பலம் கிடைக்கும். அது யோகான்றது நினைவு தான். இந்த சன்னியாசிகள் தான் வந்து யோகான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் பாபாவும் யோகான்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து யோகான்னா வந்து அது வந்து தொடர்பு, கனெக்ஷன். அது பரம்பிதாவோட அந்த கனெக்ஷன் கிடைக்கும் போது ஒரு ஆத்மாவுக்கு வந்து அந்த அக்னி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த அக்னி மூலமாக, அக்னினா வந்து நெருப்பு அப்படியே எரியுது அப்படின்னு கிடையாது. அது வந்து சுகமான ஒரு அக்னி. அது வந்து சுகமாக இருக்கும். நல்லா அன்பான அது அன்பை வந்து, இறைவனோட அன்பை வந்து நம்ம அனுபவம் பண்ண முடியும். அதன் மூலமாக வந்து அந்த பலம் அதிகரிக்கும். ஆத்மாவுக்கு பலம் அதிகரிக்குது அப்படின்னா சரீரமும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக ஆகிடும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மற்றபடி இந்த கங்கையில் குளிக்கிறதுலாம் வந்து அதனாலலாம் வந்து பாவம்லாம் போகவே போகாது. சரிங்களா? அதனால் பாபா சொல்கிறாரு, ஆனால் இந்த மாயா மீது நீங்கள் வெற்றி அடையணும். மாயானா என்ன? நீங்கள் இப்போ பாபாவை நினைக்க போகிறீங்க. இப்போது பாபாவை நினைக்கலான்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வரும். இவங்க அதை சொன்னாங்க, பாஸ்ட்டில் இது நடந்தது, ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன நடக்கும், இதை பற்றி அதாவது வீணான விஷயங்கள், இல்லை மற்றவங்களை பற்றி நினைக்கிறது, சரீரதாரியை பற்றி நினைக்கிறது, இதுதான் மாயா. இல்லைனா வந்து கோபம் வர்றது, யார் மேலேயாவது கோபம் வரும், இந்த மாதிரி விகாரம் உணர்வு வருது, பேராசை வருது, இதெல்லாம் மாயாவோட தடைகள். அது வந்து நீங்கள் வெற்றி அடையணும். இதெல்லாம் வெற்றி அடைஞ்சாதான் வந்து உலகத்தையே வென்றவர்களாக ஆக முடியும். மாயாவை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்கள். நீங்கள் எப்படி மாயா மீது வெற்றி அடையணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஆசிரியர் வந்து இப்போ சொல்லித்தராரு. அந்த ஆசிரியரையும் கூட வரிசை கிரமமாக தான் யாராவது சிலர் தான் வந்து நன்றாக தெரிஞ்சுக்கிறாங்க. யார் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து குஷியாக இருக்கும். அப்பாவை புரிஞ்சிக்கிட்டு அப்பாவோட சரியான நினைவில் இருந்து அவங்களுக்கு குஷியாக இருப்பாங்க. அவங்க முயற்சியும் செய்வாங்க, நல்லா சேவையும் செய்வாங்க. அமர்நாத்துக்கு வந்து நிறைய பேர் இப்போ போகிறாங்க இல்லையா, அங்கே போய் கூட சேவை செய்வாங்க. ஏன்னா உலகத்தில் வந்து அமைதி ஏற்படணும் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அது எங்கெங்க நிம்மதியே இல்லை, எங்கே கிடைக்கும் எங்களுக்கு? சத்தியுகத்தில் வந்து எப்படி சுகம், சாந்தி, அமைதி இருந்தது அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து இப்போ நிரூபித்து சொல்லுங்கள். இந்த உலகம் வந்து இப்படி தாங்க இருக்கும். உண்மையான அமைதி வந்து இங்கே கிடைக்காது. முழு உலகமும் அமைதியாக ஒரு டைம் இருந்தது. இதே உலகம் வந்து அமைதியாக மட்டும் இல்லை, சுகமாகவும் இருந்தது. எல்லோரும் சுகம்
சாந்தியோட அவ்வளோ ஒரு ஆனந்தமாக வாழ்ந்தாங்க இதே உலகம். இப்போ வந்து இந்த உலகம் வந்து இப்படி பழசாயிடுச்சு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி இருந்தது. இப்போ வந்து எப்படி ரொம்ப மோசமான ஒரு உலகம் ஆயிடுச்சு. இங்கே வந்து அமைதியெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் இதை வந்து நல்லபடியாக நம்ம புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு. 84 பிறவி சக்கரம் வந்து இந்த பாரதத்தை பற்றி தான். 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ 84 பிறவி சக்கரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து புதுசாக இப்போ ஆரம்பிக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கும் தெரியாது இந்த சூட்சுமமான வதனம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் தானே இருந்தீங்க. இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா இப்போ தான் வந்து பாபா அதை சூட்சும வதனத்தை படைச்சிட்டு இங்கே வந்து இந்த உலகத்துக்கு வராரு. அதாவது இது வந்து டாக்கி வேர்ல்டு. இங்கே தான் நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து இங்கே தான் நடக்குது. ஆனால் சூட்சும வதனத்தில் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து ஒன்லி அசைவுகள் தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் மேலே பரந்தாமத்தில் வந்து பேச்சு நடக்கும். ஐ மீன் அங்கே அமைதி மட்டும்தான் இருக்கும். அதை டாக்கி அப்புறம் மூவி அண்டு சைலன்ஸ். லக்ஷ்மி நாராயணனோட அந்த ராஜ்யத்தில் ஆரம்பிச்சது இந்த உலகம். இப்போ வந்து ராஜ்யம் யாரும் ராவண ராஜ்யம் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் வந்து இப்போது இது எல்லாத்தையும் வந்து மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்? குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் தூய்மையாகணும். தூய்மையாகி உங்களுக்கு வேறு எந்த கவலையுமே கிடையாது. வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உணவு எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களோட வேலைகள் எல்லாமே பண்ணுங்கள். அது எந்த மாதிரி நல்ல அதாவது மற்றவங்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய வேலையாக நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா காரியமும் பண்ணுங்கள். இப்போது குழந்தைகள் இருக்காங்க உங்களுக்கு, அந்த சின்ன குழந்தையா பாப்பாவாக இருக்காங்கன்னா அந்த பாப்பாவுக்கு குளிப்பாட்டி விடுங்க, அந்த சாப்பாடு ஊட்டி விடுங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் புத்தியால் பாபாவோட நினைவில் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா பாவங்களோட சுமை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் புத்தி வந்து பாபாவிடன் பக்கம்தான் உங்களுக்கு இருக்கணும், ஈடுபட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா வந்து புரிய வைக்கிறாரு. அந்த பிரிய தர்ஷன் அவர் காதலன், ஆத்மாவோட காதலனே இந்த பிரிய தர்ஷன் வந்து சிவ பாபா தான். அப்போது காதலன் அவர் தான் அப்படின்னா அவரோட அன்புலேயே அப்படியே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே அங்கே லவ் பண்ணுறவங்க அது இதுன்னு கணவனை நினைக்கிறாங்க, இல்லை லவ்வர்ஸை வந்து நினைக்கிறாங்கன்னா அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க எப்போ சந்திப்போமோ என்ன. ஆனால் அது வந்து அது துக்கத்தை தான் கடைசியில் கொடுக்குது. அதனால் ஆனால் நீங்கள் வந்து இந்த உண்மையான பிரிய தர்ஷனை நினைக்கும் போது அவ்வளோ அன்பு. ஏன்னா வந்து இது இப்போது உங்களுக்கு கிடைக்குது, இதுக்கு அப்புறமேட்டு எப்போ கிடைக்கும் உங்களுக்கு? இப்போ நீங்கள் இதே அன்பு வந்து திருப்பியும் 5000 வருஷம் ஆகும். அதனால் இப்போ ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு வந்து இது அப்பாவோட நினைவில் இருக்கணும். ஏன்னா அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாருன்னா அந்த கண்ணில் தண்ணீர் வரணும் நமக்கு. நம்ம கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் பாபா கூட. அப்போ நம்ம எவ்வளோ குஷியாக யுக்தியாக நம்ம வந்து சகஜமாக நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும். வேறு எந்த கஷ்டமும் நமக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு பாபா. நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்குங்க, நினைவு யாத்திரை ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா பாபா சொல்கிறாரு, அடே நீங்கள் வந்து தந்தையை தானே நினைவு செய்ய போகிறீங்க. ஒரு குழந்தை வந்து அப்பாவை மறக்க முடியுமா அப்படின்னு பாபா கேட்குறாரு. அதுவும் பாபாவை நல்ல விதத்தில் நீங்கள் நினைவு செய்யணும். அப்போ தான் வந்து விகர்மங்கள் விநாசமாகும். அப்பா உங்களை இவ்வளோ ஜென்மமாக என்னை தேடிட்டு இருந்தீங்க அப்பா அப்பான்னு, இப்போ அப்பா உண்மையாக வந்திருக்கேன், நீங்கள் என்னை நினைவு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எப்போதுமே என்னை நினைவு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. இல்லைன்னா அப்புறம் ஆரோக்கியமெல்லாம் ஆக முடியாது நீங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் நல்ல உங்களுக்கு சரியான வழி வந்து இப்போ பாபா மட்டும்தான் கொடுக்க முடியும். சரியான மருந்து இருக்குது இல்லையா? ஒரு சரியான மருந்து எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அது என்னன்னா பாபாவோட நினைவு. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த யோக பலத்தின் மூலம் நீங்கள் வந்து
21 பிறவிகளுக்கு ஒருபோதும் நோயற்றவர்களாக ஆகவே மாட்டீங்க. அங்கே வந்து உங்களுக்கு உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. எவ்வளோ சகஜமான ஒரு யுக்தி. பக்தி மார்க்கத்தெல்லாம் போய் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, யாருன்னே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனாலும் வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் இப்படி முயற்சி செய்கிறீங்கன்னா அதுக்கு சில பேர் ரொம்ப இந்த மாதிரி முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா, குறைவாக தான் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க பக்தியும் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா உங்களுக்கு வந்து எவ்வளவு, அதாவது ஈஸியாக தானே புரிய வைக்கிறாரு. தெளிவாக, அதாவது கிளாரிட்டியாக தான் புரிய வைக்கிறாரு. ஆனால் அதிகமாக பக்தி செய்யக்கூடியவர்கள் தான் முயற்சியும் அதிகமாக செய்வாங்க. ஏன்னா அதிகமாக நல்லா புரிய வச்சாலும் புத்தியில் வந்து அது நிற்க மாட்டேங்குது. அதுக்கு தான் பாபா சொல்கிறாங்க, உங்களோட வேலை வந்து நல்லா முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வந்து குறைவாக பக்தி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா யோகா வந்து உங்களுக்கு ஈடுபடாது. சரி, நாங்கள் பக்தி செஞ்சது தான் முடிஞ்சு போச்சு, இப்போயாவது நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போ நல்லபடியாக நீங்கள் புத்தியில் நிற்கிற அளவுக்கு நல்லபடியாக வந்து முயற்சி செய்யணும். இப்போ சில பேர் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கிறீங்க, ஆனாலும் அவங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க, அவங்க பக்தி வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி, அவங்களுக்கு டைம் வரும்போது நல்லா வந்து முயற்சி செய்வாங்க அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சுப பாவனை வைக்கணும். பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் இப்போ எல்லாருமே சரீரத்தை விட்டு பரந்தாமத்துக்கு போக போகிறாங்க. ஏன்னா காலனுக்கு எல்லாம் காலன், மகா காலன் இப்போது நான் வந்திருக்கேன், எல்லாரும் போய் தான் ஆகணும். ஆனால் நீங்கள் மட்டும்தான் உயர்ந்த வருமானத்தை சம்பாரித்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. சேமிப்பு ஆகுது உங்களுக்கு மட்டும்தான். அப்பாவை நினைவு பண்ணி உங்களுக்கு என்ன ஆகுது? சேமிப்பு ஆகுது. ஒரு ஜென்மம் இல்லை, 2 ஜென்மம் இல்லை, 21 ஜென்மம். அதுக்கப்புறமும் அடுத்து முழு கல்பமும் உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை தான் கிடைக்கும். எதனால்? இங்கே ஒரு பாபாவை சரியான முறையில் நினைவு பண்ணுறதுனால. ஏன்னா பாபா வந்து கள்ளங்கபடமற்ற வியாபாரியாக இருக்கார். அதனால் நீங்கள் ஒரு பிடி அவளுக்கு உங்களுக்கு 21 பிறவிக்கு மாளிகை உங்களுக்கு கிடைக்கும். நல்லபடியாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுவும் வட்டியோடு சேர்த்து கொடுக்குறாரு. எதிர்காலத்துக்காக எவ்வளோ வேணுமா நீங்கள் சேமிச்சுக்கலாம், பாபாவை சரியான முறையில் நினைவு பண்ணால். பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராவது ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பலவீனத்துக்கு வசமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். என்ன இவங்க இதை இவ்வளோ பலவீனமாக இருக்காங்க அப்படி இப்படின்னு நம்ம வந்து அவங்க மேலே வந்து இது வரக்கூடாது, வெறுப்பு வரக்கூடாது, இரக்கம் தான் வரணும். அவங்க தெரிஞ்சு பண்ணல, அவங்களுக்கு அது பலவீனமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, பாபா சொல்கிறாங்க, இரக்கம் நிறைந்த அந்த திருஷ்டி வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து அவங்க மாறுவாங்க. நீங்கள் வந்து இது நல்லதுங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, அது இதுன்னு அவங்களுக்கு சொல்லி கட்டாயப்படுத்தினாலாம் வாக்குவாதம் அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. வாக்குவாதமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது யாராவது உங்கள் எதிரில் வந்து பாறாங்களை அப்புறம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா உங்களோட வேலை என்னென்னா அதை கடந்து செல்லணும். இல்லைன்னா வந்து அவரையும் உங்களோட துணையை அழைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கடந்து செல்லணும். இதற்காக ஒவ்வொருவரின் விசேஷ தன்மையை வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷத்தன்மை, என்னதான் கல்லாக இருந்தாலும் அவங்ககிட்டையும் அது ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்கும். அதை வந்து நீங்கள் பாடணும். குறைகளை வந்து சொல்லாதீங்க அவங்கக்கிட்ட இது குறை இருக்குது, இந்த குறை இருக்குன்னுலாம் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா இப்போ யாரையும் வந்து வாய் வார்த்தையால் நீங்கள் வந்து எச்சரிக்கையெல்லாம் வந்து
அதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சு. எச்சரிக்கை செய்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் மனதின் சுப பாவனை மூலம் இதுதான் வேலை செய்யும் இனிமே. மனதின் சுப பாவனை, இவங்க வந்து இப்படி இருக்காங்களா, சரி இவங்க சரியாயிடுவாங்க, இவங்க இந்த மாதிரி மாறுவாங்க அப்படின்னு சுப பாவனை மற்றும் சகயோகியாகி அவங்கள வந்து முன்னேற்றணும். அப்போ தான் அவங்கள வந்து விஸ்வ கல்யாணக்காரின்னு சொல்ல முடியும்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திட சங்கல்பம் என்ற அந்த பெல்ட்டை வந்து நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அந்த அந்த பெல்ட்டை வந்து அதில் இருந்தீங்க அப்படின்னா, அந்த இருக்கையில் இருந்தீங்கன்னா அப்செட் வந்து ஆகவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திடமாக இருங்க, உறுதியாக இருங்க, அதில் திடமான சங்கல்பம் வைங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அப்செட் ஆக மாட்டீங்க. அவ்யக்த சமிகை என்ன சொல்கிறாருன்னா, பவித்ரதாவின் ஜோதியை நாலாபுறமும் ஏற்றும்போது தான் பிரத்யக்ஷதாவின் சூரியன் உதயமாகும். அப்பாவோட பிரத்யக்ஷம் எப்போ நடக்கும்னு கேட்குறீங்கல்ல. இப்படி வந்து அதாவது ஜோதியாக எல்லாருமே அப்படியே அந்த தூய்மையோட பவித்ரதாவின் ஜோதி வந்து எல்லா பக்கமும் பரவணும். எப்படி வந்து அந்த ஜோதி வந்து எடுத்துகிட்டு சுற்றி வராங்கல்ல, அதே மாதிரி தான் பவித்ரதாவின் ஜோதியை நாலாபுறமும் ஒளிர செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போது தான் பாபாவை அவங்களால பார்க்கவே முடியும். ஏன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக இங்கே அசுரத்தனமான, அதாவது அப்பவித்ரதாவின் அந்த வைப்ரேஷன் தான் பரவி இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே பவித்ரதாவின் அந்த வைப்ரேஷனை பரப்புங்க. ஆத்மான்னு அப்படியே நல்லா உணர்ந்துக்கிட்டு அப்படியே அதோட வைப்ரேஷன், அது தூய்மையோட, அது நீங்களும் உள்ளம் புறம் எல்லாமே தூய்மையாக இருந்தால் தான் அந்த ஒளி வந்து பரவும். அப்படி வந்து தூய்மையாக ஆகி அப்படியே எல்லாருமே அப்படியே ஆடாத உள்ளத்தோடு இருக்கும் போது தான் அவ்வளோ சுலபமாக எல்லாருமே பாபாவை வந்து தெரிஞ்சிக்கவே முடியும். மற்றும் பவித்ரதாவின் வெற்றி முழக்கம் வந்து ஏற்படும். உங்களோட அந்த பவித்ரதாவின் சக்தியை பார்த்து அவங்களும் வந்து கொண்டாட ஆரம்பிப்பாங்க. எங்களோட தேவியை நாங்கள் பார்த்துட்டோம், எங்களோட விநாயகரை நாங்கள் பார்த்துட்டோம், அனுமனை பார்க்குறோம் அப்படின்னு அவங்க வந்து உங்களை கொண்டாடுவாங்க. அப்பாவோட பிரத்யக்ஷமும் நடக்கும். நீங்கள் அப்பாவை நம்ம எல்லாருமே அப்பாவை பிரத்யக்ஷம் பண்ணோன்னா அப்பாவும் நம்மளை வந்து பிரத்யக்ஷம் செய்ய ஆரம்பிச்சிருவார். பாபாவுக்கு மிக 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 நன்றி. எங்களோட வாழ்க்கை இவ்வளோ சுகம் நிறைந்த வாழ்க்கையாக ஆக்கிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.